மக்களே என்று நாம் திருக்குறள் 429 குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள அறிவுடைமை அதிகாரத்தின் 9 குறள். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், அறிவு இல்லாமல் பாதுகாப்பு காலத்தில் வெற்றியை எதிர்கொள்ள முடியாது என்று கூறுகிறது. அறிவு உள்ளவரின் பாதுகாப்பு பலமாகும். அறிவு இல்லாதவர் எவ்வாறு எதிர் சவால்களை சமாளிப்பார் என்று பார்ப்பது சிரமம். என்னும் காரணம் அறிவு இல்லாததால் அவர்கள் எதிர்முகம் கொண்ட நோய்களை பெறுவார்கள். எதன் காரணம்? உணர்ச்சி புலமையற்ற மனப்பாங்கு கொள்கை. இப்போது நாம் இந்த குறள் ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம். நவீன அரசியல் மற்றும் சமூகத்தில் தகவல் மற்றும் அறிவின் பங்கு பெரிதாகியுள்ளது. அறிவு கொண்ட தலைவர்கள் தங்கள் நலனை கவனிப்பதுடன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அறிவு இல்லாத தலைவர்கள் முடிவுகள் தவறாகி மக்களை கஷ்டத்திற்கு உள்ளாக்குவர். உதாரணமாக, ஒரு நிறுவன தலைவர் புதிய சந்தையை ஆராய்வதற்கு முன் போதிய தரவு சேகரிக்காமல் அபாயகரமான முடிவை எடுத்தார். அதனால் நிறுவனத்திற்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இன்னொரு உதாரணம், பள்ளி தலைவரும் மாணவரின் பாதுகாப்பில் அவசர நிலைமையில் போதிய அறிவு இல்லாமல் தீர்மானம் எடுக்காதது. இயல்பாக மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் எந்த சூழலிலும் அறிவை முதலில் தேடி சரியான முடிவை எடுக்கலாம். விரிவாக தகவல் சேகரித்து ஆராய்ச்சி செய்து பின்னர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அதனால் நமது வாழ்க்கை மற்றும் சமூகத்தில் குறைப்பு இல்லாத முன்னேற்றம் கிடைக்கும். இதுதான் திருவள்ளுவர் கூறிய எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை என்பதின் சாரம். அதனால் அறிவை முதன்மையாக கொண்டு வாழ்க்கை வரையறையாகும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.